சொல்லி அவனுக்கும் புரியாது, கேட்குறவங்களும் புரியாத மாதிரி ஒரு அந்நிய பாஷை பேசுவாங்க. இங்கே என்ன மார்க்கெட்டு மாதிரி இருக்கும். சண்டே ஆராதனை ஒரு கூக்குரல் சத்தம் கேட்கும். வெளியில் இருக்கிறோம் பார்ப்பான், அங்கே ஏன்யா என்னையா கிட்ட வரத பேசிகிட்டு இருக்கான் ஒருத்தன், இது கேட்குறதுக்கு நாதியே இல்லையான்னு கேட்பான். செவி அடைக்குதுயா. வேதம் சொல்லுகிறதை கல்லாதவன் ஒருவன் உள்ளே ஆலயத்திற்குள் வந்தால் பைத்தியக்காரன் பேசுவது போல் அவனுக்கே தோன்றும். ஆகவே ஊழியக்காரன் சபையில் அந்நிய பாஷை பேசாமல் இருக்க வேண்டும். எப்படித்தான் சொல்லி இருக்கிறார். யாரா பின்பற்றுவார்களா? பின்பற்ற மாட்டாங்க. பின்பற்ற மாட்டாங்கன்னா அவங்க அந்தி கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறாங்க. கையை தட்டுங்க. வசனத்தில் செவி கொடு. சரி, அந்நிய பாஷை பேசினா ஏ கிருபையா ரூபே விளக்கந்தான்னு கேட்டால் சொல்லுவானா? நான் சொல்றேன், அவனோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். இது அந்நிய பாஷை. கையை தட்டுங்க. விளக்கம் தராத காரியங்கள் பேசக்கூடாது. புரியுதா? அது சபையில பேசக்கூடாது. உனக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும், பிறகு எதுக்கு மலையாளம்? இல்லையா? இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் மலையாளம் அந்நிய பாஷை, பட் நீங்கெல்லாம் தமிழர்கள் இல்லையா? ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവുമോ? நிறைய பேருக்கு மனசிலாகல. மனசிலாகாத வார்த்தைகள் நான் எதுக்கு சம்சாரிக்கணும்? தமிழ் பேசினா எல்லாருக்கும் புரியும். அது ஏன் மலையாளம்? மொழியே பேச மாட்டான். நீ அந்நிய பாஷை என்ற பேரில் நீ மயக்க மருந்து தெளித்து விட்டுற. மந்திரிச்ச ஆடு மாதிரி ஓடி போவீங்க எல்லாரும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு துள்ளல் வரும். ஏன்னா பரிசுத்த தாய் உள்ளே இருந்து டிஸ்கோ ஆடுவார். தேவனுடைய வார்த்தையை விளம்பு. அதான் சொல்றாரு. நீ படிச்ச வேத புஸ்தகத்தில் அதான் இருக்கு. தேவனுடைய வார்த்தையை கால சத்தம், அதை சொல்லு. நீ உருவாகணும் இல்லையா? நீ உருவாக்கப்பட வேண்டும். நீ கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தெரிந்து கொள்ளணும். எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி பாவத்தை ஜெயிக்கணும், எப்படி துதிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எதை படிக்கணும், எப்படி படிச்சா எதை அடைய முடியும், என்ன தொழில் செய்ய வேண்டும், இதைத்தையா சண்டே ஆராதனைக்கு சொல்லித்தரணும். பாவம் செய்தா தேவன் என்ன செய்வார்? சொன்னல, கல்லூரிக்கு சென்றா கல்லூரி தான் போனோம், படிச்சுக்கிட்டு தான் வரணும். வேற மாதிரி போனீங்கன்னா கழுத்தறுத்துருவாருன்னு சொன்னேன். கர்த்தர் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வாழ்க்கையை நாசமாக்கிடுவார். என்ன ஒரு ஸ்திரீ, படிக்கிற ஒரு மாணவி, வேலை பார்த்த ஒரு மாணவி என்ன சொல்ல, யுவர் ஸ்வீட் பாய், யுவர் என்ன பார்த்து ஸ்வீட் பாய். அப்போ சரி, நான் நல்ல கனிகளை கொடுக்குறவனால என்னை பார்த்து ஸ்வீட் பாய்னு அவ சொன்னான்னு நினச்சேன். எனக்கு ஒரு டவுட்டு, ஸ்வீட் பாய்னா என்ன? நான் 63 வயசு கிழமை இல்லை, என்னை பார்த்து ஏன் ஸ்வீட் பாய்ன்னு சொல்லுகிறாய்? அது வயதானவளுக்கு நாங்கள் போட்ட பேர் ஸ்வீட் பாய். ஒரு 18 வயசு என்னை பார்த்து ஸ்வீட் பாய். அது சென்னை பட்டணத்தில் வயதானவர்களுக்கு எங்களை மாதிரிப்பட்ட பிள்ளைங்களை நல்லா பிடிக்கும். ஆகவே நாங்கள் அவர்களிடத்திலிருந்து வாங்கிறதுக்காக நாங்களும் ஸ்வீட் பாய் கூட போயிடுவோம்னு சொன்னாங்க. எவ்வளவு தந்திரம்! பிஹெச்டி படித்து வச்சுருக்காங்க தப்பு பண்ணுறதுக்கு, பாவம் பண்ணுறதுக்கு. பாவத்தை விடுவதற்கு பிஹெச்டி வேணும், பாவத்தை செய்கிறதுக்கெல்லாம் பிஹெச்டி. ப்ராஜெக்ட் போட்டு போகிறாங்க. ஏன்னா அப்பா அம்மா கொஞ்சம் தான் அனுப்புவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி ஸ்வீட் பாய்களை இதுக்காக படிக்க வைக்கிறோம். ஏன்னா படுக்க வைக்கிறதுக்கு படிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. உரைக்கும் மாதிரி சொல்லணும்னா தமிழில், கொச்சை தமிழில் தான் சொல்லணும். பல வருடங்களுக்கு முன்பாக மதுரைக்கு, ஈரோடுக்கு நான் சென்று கொண்டு இருக்கும் பொழுது, நான் ஒத்தைக்கு தான் என் பொண்டாட்டியை தேடி போகிறேன். அன்னைக்கு தான் லாஸ்ட்டு. நான் அந்தியூர் வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 9 வருஷம் ஆச்சு. ஒரு நாளாவது என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காளான்னு கேட்டு பாருங்க. கேட்க மாட்டேன். நார்மல் பஸ் ஸ்டாண்டில் நான் மதுரை ஏறுறேன். அப்போ ஒரு சின்ன டப்பா காரில், சோப் போட்டி காரில் ஒரு பேரண்ட்ஸ் வருது. ஒரு பிள்ளைய ஒரு பந்திகோஸ், இதில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா காது குத்துனா பாவமா. எவன் யா சொல்லி கொடுத்தான்?
நகை போட்டா பாவமா? நம்ம எல்லாம் நகையை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம், எப்படா கிடைக்கும்னு. அப்படிப்பட்டவங்க அந்த ஒரு பொண்ணு வண்டியில இருந்து அழுறோம், மடமடா அழுறோம். சிபிஎம்னா இப்படி தான் இருக்கணும். பெற்றோர்களுக்கு டாட்டா காட்டிட்டு பெத்த அப்பாவையும் பெத்த அம்மாவையும் பிரிந்து கல்லூரிக்கு செல்லுகிறேனே என்று கதறி அழுகிற அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது எனக்கு 2 அண்ணன் இருக்குது. கல்லூரிக்கு போகும்போதெல்லாம் இப்படி தான் போச்சுமே தவிர அப்பாவை விட்டு போகிறோம் அம்மா விட்டு போகிறோன்னு ஒரு இல்லை. அவங்க ஹாப்பி. அவன் கம்பேர் பண்ணுறேன். நானும் ஒரு பெற்றோர் நல்லா வளர்த்தி இருக்கிறான். ஆரல்வாய் மொழி தாண்டி விட்டது. ஒரு சின்ன சத்தம் கேட்டது, இந்த ஜிப்பு சத்தம், சத்தம் பாட்டா. என்ன 2-3 கருவிகளை எடுத்தா, ஒன்றை இங்கே செருவுனா, ஒன்றை இங்கே செருவுனா, ஒன்றை மைக்கு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டான். சிரிக்க ஆரம்பித்தா. நான் பார்க்குறேன், வேண்டா சிரிக்கிறா, இவளுக்கு என்ன எல்லாத்தானே அழுதா, இப்போ சிரிக்கிறா. பார்த்தா தன்னை மறந்து சிரிக்கிறா, தன்னை மறந்து பேசுகிறா. சாத்தூர் பக்கத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க, வண்டியெல்லாம் இறங்கி எல்லோரும் இறங்குறாங்க. இதுக்கு 1 பாத்ரூம் வராது, 2 பாத்ரூம் வராது போல இருக்குது. அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பேட்டரியை மாற்றி போடுறா. அன்றைக்கெல்லாம் பஸ்ஸில் பேட்டரி மாற்ற முடியாது, சார்ஜ் பண்ண முடியாது. அடுத்த பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரி சார்ஜ் அதையும் மாற்றிட்டு அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறான். எவன்கிட்ட பேசுகிறான், எவனுக்கிட்ட பேசுகிறான்னு ஒரு கேள்வி வருமா வராதா? ஒரு பொம்பளை இல்லை எவ்வளோ நேரம் பேசணும்? ஒரு ஸ்டூடெண்ட் பஸ்ஸில் எத்தனை மணி நேரம் பேசணும்? 55 பேர் இருக்காங்க. நாங்கள் என்ன கிறுக்க மரலா? உன்னை தப்பாக நினைக்க மாட்டோம், நீ ஒரு வேசி பிள்ளை நினைக்க மாட்டோம், நீ ஒரு ஊதாரி பிள்ளை நினைக்க மாட்டான். நினைக்க மாட்டான். பெற்றோரை பிரிகிற போது அழுக, நீ எப்படா ஒளிஞ்சு போனியோ அப்பவே தூக்கி காதலை சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிற. ஆபாச பேச்சு வந்தாதானே முகத்தில் மாறுபாடுகள் உண்டாகும், கண்ணினுடைய நடனங்கள் மாறும், முகம் சிவக்கும். அவங்க கெட்ட வார்த்தை பேசினா இவளுக்கு வெட்கம் வரும், நெருந்து பஸ்ஸிலேருந்து எள்ளிடுறோம். நாங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் தொங்க போட்டுட்டு இருக்கணும். தேனையா நான் இறங்க வேண்டிய நேரம் வந்தது. ஆரப்பாளையத்தில் இறங்கணும். வண்டியில் இறங்கும்போது கிட்டே இருந்தா ஒரு தட்டு கை இப்படி வச்சுருந்தா, கையில் ஒரு அடி. உருப்பட மாட்டேன் சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். ஆனால் அடுத்த செருப்படி வரணும், ஓடி போயிடணும். இல்லை அவள் சுதாரிக்கணும், நான் சொல்லிட்டு ஓடி போய், நீ உருப்படவே மாட்டேன், என் வாயால் உருப்பட மாட்டேன்னு சொன்னால் உருப்பட மாட்டேதா? எந்த ஸ்திரீ ஆனாலும் சரி, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா, நீ நடுரோட்டில் பிச்சை எடுக்கவளா இருந்தாலும் சரி, உன செக்ரட்டரியில் வேலைக்கு வச்சுருவாராண்ட. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அதான் தேவன், தேவனுடைய வார்த்தை. அவை பிள்ளைகள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோ படிச்சிருக்கிறோம், நல்லா படிக்கிறோம், பாவம் செய்கிறதுக்கு படிக்கிறோம். ஆமாம் சொல்லுவான், எவ்வளவுக்கு கற்றார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் பாவம் செய்ய கற்றுக்கொண்டார்கள். பாவம் செய்கிற பிள்ளைகள் 50 வருடங்களுக்கு முன்னாடி பாருங்க, இச்சை என்பதே கிடையாது நம்ம பெற்றோர்களிடத்தில். ஏயா பனையாரி வரைக்கும் ஜட்டி மாதிரி ஒரு துணியை கட்டிட்டு போவான், அதில் ஒரு அழகு இருக்குயா இல்லையா? நம்முடைய முதியோர்கள் கோவணத்தை கட்டி தென்னை மரத்தில் ஏறுவாங்க, பனை மரத்தில் ஏறுவாங்க. எந்த பிள்ளையும் பார்த்து இச்சை கொள்வது இல்லையே. ஒரு மரியாதை, தாத்தா இல்லையா, ஒரு அடையாளம். இன்னைக்கு அதோட மோசமான ட்ரெஸ்ஸை கட்டிட்டு தானே பெண்கள் அழிகிறார்கள். வாட் கேன் ஐ டூ? அப்படி தானே காலம் மாறிவிட்டலாம். படித்தவர்கள் என்ன செய்யணும்? மூடி வைத்துக் கொள்ள வேண்டும். அது இல்லை. படிக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கல்வி அல்ல, ஒழுக்கம். கையை தட்டுங்க. பண்பாடு, கற்பு, அதைத்தான் பார்க்கணும். நம்ம இலக்கியத்தில் ஆங்கிலத்தில் இப்போ நீ மெட்ரிகுலேஷனை பற்றி சொன்னியே, இங்கிலீஷ் அதிகமாக பேசியது இந்த நாடு அமெரிக்கா, பிரிட்டன் இல்லையா?
வாய்க்கு வந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்க, ஆனால் புரியாது. அங்கே கற்பு இருக்கா? அங்கே தானே விபச்சாரம் அதிகமாக கொடி கட்டி பிறகு. நம்ம கிறிஸ்தவ நாடுகள் தான் அதான் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டு ஆங்கிலம் கற்காத தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரே சொத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு. கையை தட்டுங்களாம். ஹல்லேலூயா. கற்புக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் இல்ல? ஒழுக்கமான பெண் மரியாதை. நான் எவனா ஒருத்தன் சினிமாவில் அடிக்கடி சினிமா பார்க்குறதுனால உள்ள கதையை சொல்கிறேன். சினிமா பார்க்கறதுனால ஒரு சம்பவம் வெளிப்பட்டது. ஒரு நல்ல ஒழுக்கமான பையன் இருக்கிறான், அவனுக்கு பெண் பார்க்க படலாம். அப்போது அந்த இப்போ எல்லாம் பொண்ணு பார்க்க போனால் பேசி பார்க்கணும் இல்லை, பேசி ஒருவருக்கு ஒரு புரிந்து கொண்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்போ பேச விட்டாங்க. பேச விட்டேன். ஏன் சொன்னானா, நீ நாளைக்கு மருத்துவமனைக்கு வா, உன்னை பரிசோதிச்சு பார்க்கணும். ஆர் யூ வெர்ஜின் ஆர் நாட்? ஆர் யூ வெர்ஜின் ஆர் நாட்? நீ கற்புள்ளவளா கற்பு இல்லாதவளா? அதை மருத்துவத்துறையில் பரிசோதித்த போகிற கல்யாணம் வச்சுக்கலான்ட்டான். பாருங்க, அடிச்சாம் பாருங்க, ஆம்பளை சிங்கம். கையை தட்டுங்களா. அவனுக்கே சந்தேகம். நல்ல ஒரு பெண்ணை தெரிந்து கொள்வதற்கு அவனுக்கு இப்போ குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கலாச்சாரம் கெட்டு போய் கிடக்கிறது. பழைய காலத்தில் அப்படி இல்லை. பத்தவன் சொல்லுவான், ஏய் தலையை அடிக்கடி, உனக்கு நல்லது கெட்டதை நான் தீர்மானிப்பேன். 1ஆம் வகுப்பில் என்ன ட்ரெஸ் போடணும், 2ஆம் வகுப்பில் என்ன ட்ரெஸ் போடணும் தீர்மானிச்சேன்னா, உனக்கு எந்த வகையான பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு கிளாஸ் எடுப்பாங்க நம்முடைய பெற்றோர்கள். அப்படி தானே? சரியா? குறிப்பாக சொல்லுவாங்க. என் அண்ணனுக்கு பொண்ணு கொள்ளும்போது என் அம்மா சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வேண்டாடான்னு சொல்கிறாங்க. அவளுக்கு கால் கொஞ்சம் நீளமாக இருக்குன்னு, இவள் அடங்க மாட்டான். அடுத்து இன்னொரு பொண்ணு, அவளுக்கு தலையில் முடியல, குடும்பத்துக்கு ஆகாது. தலையில் முடியலன்னா, கூந்தல் நீளமாக இல்லைன்னா குடும்பத்துக்கு ஆகாதான். பாருங்க, என்ன இருக்கிற கூந்தல் எல்லாம் மொட்டையை அடிச்சுக்கிட்டு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு இருக்கிறாங்க. ஆம்பளையும் தெரியல, பொம்பளையும் தெரியல. சேலை கட்டுனா பெண்ணு, பெண் சேட்டா போட்டா ஆம்பளை தானே ஐயா. அப்படி தானே இருக்கு நிலைமை. பழைய காலத்து ஆட்கள் எப்படி இருக்குது, புதிய காலத்து ஆட்கள் எப்படி இருக்கு. அவங்க ஒரு பெண்ணை பார்ப்பாங்க, அந்த பொண்ணுக்கு நடைய வச்சு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, சம்பாதிக்கிற பொண்ணு. என் பையனை கண்களாமல் கடைசி வரைக்கும் பார்ப்பான். முகத்தை வச்சே பேசுவாங்க, அவளை கண்ணை வச்சே பேசுவாங்க, பேச்ச வச்சே பேசுவாங்க. அவங்க எல்லாம் எந்த யூனிவர்சிட்டிலையா படித்து வந்தாங்க? ஸோ கர்த்தருடைய அறிவும் ஞானமும் நம்முடைய பெற்றோர்களுக்கு உண்டு. ஆனால் இன்றைய காலத்து பெற்றோர்கள் கிடையாது. பிள்ளை கேட்குங்க, இதுதான் மாப்பிள்ளை, கல்யாணம் பண்ணி வை. நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். எதங்க ஒரு கோத்திரத்தில் ஒன்றை பிடிச்சி கொண்டு வச்சுருக்கோம், ஜாதி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. அப்படி தானே? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் மகனுக்கு பெண் கொள்ளும் போது என்னுடைய கோத்திரத்தில், இந்த கோத்திரத்தில் தான் நீ பெண் எடுக்கணும், மாறி எடுக்கக்கூடாது. அவன் கோத்திரத்தில் பெண் எடுத்தா ஐயா பிரச்சனை. நமக்கு கோத்திரம் என்பது கிறிஸ்தவன் தான். ஒரே கோத்திரம் கிறிஸ்தவம். கிறிஸ்தவ பண்ண கல்யாணம் பண்ணனா பிரச்சனையே கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் காதல் என்ற பேரில் அந்நிய ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டில் பிரச்சனை. நீ இயேசு வச்சு கும்பிடுவா, அவள் பாம்பை வச்சு கும்பிடுவா. எங்கேயா குடும்பம் நடத்த முடியும்? இந்த பாம்பு தான் சும்மா இருக்க விடுமா? நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகே நம்ம முன்னாடி ஒரு காலத்தில் தொழுது கொண்ட பாம்புகள் நம்மளை சும்மா இருக்க விடலை. ராத்திரி வந்து இப்படி நிற்கிது, அப்படி தான் நிற்கிது. இந்த சபையில் ஒரு லேடி வந்தாங்க. பிள்ளைக்கு அடிக்கடி ஜுரம், குழந்தைக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு வருவாங்க, ஜெபம் பண்ணோம். கடைசியில் இது நான் சொன்னேன், இது சாத்தான் போட்டால் ஜுரம் ஆகும். ஆமாம் பாஸ்டர், இது சாத்தான் போட்டால் ஜெபம் தான். நான் முன்னாடி ஒரு கோயிலுக்கு போவேன், நாங்கள் பாரம்பரியாக இந்து கோயில். இப்போ எனக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா அந்த கோயில் நான் போக மாட்டேன். அப்போ கனவுல வந்து சொல்லுது, உன் பிள்ளைக்கு நான் தான் ஜுரத்தை போட்டேன், நீ என்னை கோயிலுக்கு வந்தால் ஜுரத்தை மாற்றுவேன், இல்லைன்னா ஜுரத்தை போட்டு கொல்லுவேன்னு சொல்லிச்சு. இதை கேள்விப்பட்டு என் அம்மா என்ன சொல்லுது, அந்த பேய்க்கு அந்த கடவுளுக்கு ஏதோ கொடுத்துருவோம், ஒரு ஆடு அடித்து கொடுத்துருவோம், பிள்ளையை விட்டுறட்டும், பிள்ளைக்கு பதில் ஆடு. அப்போ ஒரு ஆடு
ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பர்மிஷன் என்னட்ட கேட்குறாங்க, நான் இந்த கோயிலான்னு போனால். நான் சொன்னேன், குழந்தையை கர்த்தர் காப்பார், பிசாசை ஆண்டவர் பார்ப்பார், போகாதேன்னு. இவ போகலை. ஆனால் மறுவாரம் தாய் வீட்டுக்கு போகிறான். ஆனால் சம்பிரதாயத்தை அவங்க நிறைவேற்றினாங்க, பித்ததாய் நிறைவேற்றினாங்க, இவங்களை அனுமதிக்கலை. அப்புறம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பேய் வந்து தாய்கிட்ட உள்ளே ஏறி தாய்கிட்ட ஆடுதான். இப்போ கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கிட்ட நின்று ஆடுதுன்னா, அது பாம்பு போல் இப்படி ஆடி ஆடுதுன்னா, நீ இப்போ என் கோயிலுக்கு வரல, நீ அவன் அம்மா வீட்டுக்கு போகும்போது ஓரக்கண்ணால் என்ன பார்த்துட்டாது போகலாம் இல்லையா? ஏன்